நான் உங்கள் சிபி பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. பூர்வ புண்ணிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இப்போ இந்த பூர்வ புண்ணிய நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு ஜோதிட ரகசியம். மூல நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரைக்கும் என்ன, மூல நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற வரைக்கும் என்ன. இப்போ ஒருத்தர் என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரம், அசுவதி நட்சத்திரத்திலிருந்து என்ன சொல்லலாம்னா மூல நட்சத்திரம் 19வது நட்சத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த 19 என்று சொல்லக்கூடியவங்க அசுவதியிலிருந்து எனக்கு திரும்பவும் மூல நட்சத்திரம் தான் வரும். அப்போ இந்த பூர்வ புண்ணிய நட்சத்திரம் என்பது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 1, 5, 9 தான் வரும். அது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மமாக தான் வரும். அப்போ இதில் ஜென்மமா, அணுஜென்மமா, திரிஜென்மம். இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு திரிஜென்மமே பூர்வ புண்ணிய நட்சத்திரமாக வருது. அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னா அந்த பூர்வ புண்ணிய நட்சத்திரத்திற்கு உண்டான என்ன சொன்னான்னா அதிதேவதையை வணங்க யோகம் கண்டிப்பாக வரும். பூர்வ புண்ணிய நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வணங்கினாலும் பூர்வ புண்ணிய நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான இப்போ அசுவதி நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூல நட்சத்திரத்துடைய தோஷம் என்பது செவ்வாய். அப்போ முருகப்பெருமானை வணங்கினாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய நட்சத்திரம் ஜெயிக்கும். இது எல்லாருமே ஒரு ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இருந்தாலும் மூல நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எத்தனை எண்ணிக்கையாக வருகிறதோ அதை என்ன சொன்னான்னா நீங்கள் அசுவதி நட்சத்திரத்திலிருந்து எத்தனாவது நட்சத்திரமாக வரும் என்று கணக்கு பாருங்கள். முடிந்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமே வரலாம், அல்லது அணுஜென்ம நட்சத்திரம் வரலாம், அல்லது திரிஜென்ம நட்சத்திரம் வரலாம். இந்த 3க்குள்ளே தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய நட்சத்திரம் இருக்குது. அதாவது பூர்வ புண்ணியம் என்பது இப்போ ஒரு ராசியில் பிறந்துட்டோம், அதற்கு 10வது நட்சத்திரம் தான் 5ஆம் இடத்துல இருக்கும். அதற்கு 9ஆம் இடத்துல தான் என்ன சொல்கிறான்னா திரிஜென்ம நட்சத்திரம். இப்போ ஒருத்தர் அசுவதி அப்படின்னு பிறந்துட்டாருன்னா அசுவதிக்கு அசுவதிக்கு மகம் என்பது சிம்மத்தில் இருக்கும். சிம்மத்திலிருந்து என்ன சொல்ல 9ஆம் வீடு, அந்த மேசத்திலிருந்து 9ஆம் வீடு ஆகிய மூல அங்கே தனுசில் தான் இருக்கும். அந்த நெருப்பு ராசிக்குள்ள அதான் 1, 5, 9க்குள்ளே தான் இருக்கும். இந்த 1, 5, 9 நமக்கு ஃபேவரட் எது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் பூர்வ